நமக்கு எண்கணித ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அண்ட் அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ இருக்கும், இல்லாதவங்க கடந்து போயிடலாம். ரொம்ப டைம் குறவா இருக்கனால விரும்புன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திருமண பொருத்தம் பார்த்தாச்சு, மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு சொல்றாங்க. வருட கடைசியில் இதை பண்றாங்க, கல்யாணம் பண்ண போறோம், என்ன பண்ணலாம்? சரி, மகேந்திர பொருத்தம் அப்படின்றது மகேந்திர பொருத்தம் கிடையாது, மறு கேந்திர மா கேந்திர பொருத்தம், கேந்திரத்தில் வருகிற பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ராசியில கேந்திரம் 1, 4, 7, 10 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 1 வந்து கேந்திரத்திலயும் வரும், திரிகோணத்திலயும் வரும். ஸோ அதை விட்டுருவோம், அதை வேற நாள் பேசுவோம். ஸோ கேந்திரம் 1, 4, 7, 10 இது சார்ந்து ஆண் பிறந்த நட்சத்திரம் இருந்து பெண்ணோ, பெண் பிறந்த நட்சத்திரம் இருந்து ஆணோ 1, 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த நட்சத்திரத்துல வரும்போது ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து மா கேந்திர பொருத்தம். கேந்திரம்ன்றது ரொம்ப முக்கியம். அது வேற நாள் எக்ஸ்பிளைன் பண்றேன்னே. அது ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒளியோட ரிஃப்ளெக்ஷன்னால கேந்திரம் சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் தூக்கி இதை வந்து பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்து நிறைய விஷயம் சக்சஸ் ஆகாம போன விஷயத்தெல்லாம் பார்த்தனால இதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு ஃபோர் பேபி என்னத்தை பார்க்கணும்னு நான் சொல்லி தரேன். 5ஆம் வீடு உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். பூர்வ புண்ணியத்தை நம்ம போய் பார்க்க போறது இல்ல. பூர்வ புண்ணியம் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அதனால அதை விட்டுருவோம். 5ஆம் வீடு குழந்தைகள் ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஒருத்தன் அதிர்ஷ்டசாலியா இருந்தா வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான விஷயம் எல்லாம் தேவையான பருவத்தில் கிடைக்கும், அவனே அதிர்ஷ்டசாலி. ஓகேங்களா? சோ 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளை குறிக்கும். 5ஆம் வீட்டில் பாவக்கரகங்கள் இருக்கு, எந்த சுபருடைய தொடர்பும் இல்லாம அப்படின்னும் பொழுது நிச்சயமா புத்திர தோஷம் இருக்கு. புத்திர தோஷம்லான்னு சொல்றீங்களா? அப்புறம் புத்திர தோஷம் மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திர தோஷம்ன்றது வேற, கழிக்கவே முடியாத தோஷம்ன்றது வேற. ஓகேங்களா? சோ இந்த புத்திர தோஷம் இருக்கு. இந்த புத்திர தோஷத்துக்கு வலுத்த குரு, பௌர்ணமி சந்திரன், தனித்த புதன், சுக்ரன் பார்த்தாங்க. வலுத்த சுக்ரன், உச்ச சுக்ரன் பாக்குறாரு அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க இந்த தோஷம் எல்லாம் அடிபட்டு போயிடும். ஓகேங்களா? முழுக்க முழுக்க அப்படியே அருமையா முத்து முத்தா குழந்தைங்க பிறக்கும். அதனால அதனாலதான் இந்த 10 பொருத்தத்தை பார்க்காதீங்க, ஜோதிட அனுகூல பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்றது. சோ 5ஆம் வீட்டில் முழுக்க முழுக்க பாவக்கரகங்களுடைய தாக்கங்களாக இருந்து அந்த வீடும் பாவகிரகத்தோட வீடா இருந்து எந்த சுபரின் தொடர்பும் இல்லைன்னா நிச்சயமா அது வந்து புத்திர தோஷம் தான், குழந்தைகளே இருக்காது. சரி, 5ஆம் வீட்டில் குரு மட்டும் தனிச்சு இருக்காருன்னா காரகோ பாவனாஸ்தி இருக்கு, அதனால வந்து ஆண் குழந்தைகளை தடை செய்வார் குரு. மற்றபடி வந்து பெண் குழந்தைகள் இருக்கும். இல்ல இந்த மாதிரி பாவகர்கள் 3 இருந்து சனி செவ்வாய் ராகு இருந்து தனித்த புதன் சுக்ரன் குரு பாக்குறாங்க அப்படின்னும் பொழுது அந்த இடம் வலுத்து நிறைய நல்ல அந்த துறைகள், அதாவது அந்த சனி செவ்வாய் ராகு துறை சார்ந்த தொழில வரக்கூடிய குழந்தைகள் அமைவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால இந்த 10 பொருத்தத்தை தூக்கி சைட்ல வச்சுட்டு சில வேற நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல போக்கஸ் பண்ணுங்க. அதனால இந்த திருமணம் பண்ண போறவங்க தயவு செஞ்சு இந்த புத்திர தோஷத்தை நீங்களே 5ஆவது வீட்டுல பாருங்க. சனி தொடர்பு இருக்கா, செவ்வாய் தொடர்பு இருக்கா, ராகு தொடர்பு இருக்கா, இல்லையா உங்களுக்கு நல்ல குழந்தைங்க பிறக்க போகுது. ஓகேங்களா? நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.